மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755-0030-222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. நான் வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்திருந்தேன். கேரளா வரைக்கும் போயிட்டு வந்து சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வண்டிக்குள்ளே தூங்குவோம், இவங்க போயிட்டு வரட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு வீட்டிலேருந்து ஒய்ஃப் 2 கால் வருது, தண்ணியாச்சும் குடிச்சிட்டு அவங்க போய் சில்லுன்னு வண்டியில் ஏசியில் உட்காராதீங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நான் இவ்வளோ சொல்கிறாங்களேன்ட்டு டக்குன்னு வண்டி ஏசிஸில் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கி ஒரு 10 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன், வண்டியில் விழுந்துருச்சு. விழுந்தோடனே ஒரு சவுண்டு, பெரிய சவுண்டு, டம்முன்னு ஒரு பாம்பு வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி தெரியும் பார்த்தா என்னால் முடியல, என்னடா இவ்வளோ உத்து பார்த்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் அந்த நேரத்தில் நம்ம உள்ளே இருந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த கார் வந்த தருணம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வாங்கினது இருந்தது. என்ன அப்படின்னா அந்த வண்டியில் அந்த D5 அப்படின்ற நம்பர் தான் ஃபஸ்ட்டு. ஒரு 8 months அந்த ஓனரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த வண்டி வாங்கினது. எனக்குன்னு ஒரு காரு அடையாளம் அப்படின்றதுக்காக இந்த கார் வாங்கினேன். அது இவ்வளோ பெரிய அடையாளத்தை கொடுக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, சேஃபாக இருக்கீங்களான்னு தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நிறையா கால் வந்துச்சு. அதனால எனக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் பேச மனநிலை இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஸ்பாட்டில் என்ன பேசுகிறோம் அப்படின்றதும் பிரச்சனை. ஏன்னா இழந்தது நம்ம, அது வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசும்போது யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வண்டி விழுந்துச்சு. மறுநாள் அன்னைக்கு ஒரு எடிட் பண்ணி ஒன்று போடுறாங்க, தலைவர் 20 லட்ச ரூபா அமௌண்ட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், அடுத்து இன்னொரு நியூஸ் வருது. இனோவா கிறிஸ்டாவில் வந்து ஒரு கொடி போஸ்ட்டு, டிவிக்கு போஸ்ட்டு போட்டு தலைவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி, இந்த உடஞ்ச கார் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று எடிட் பண்ணி போட்டாங்க. எல்லோரும் இது பண்ணவும் எனக்கு என்னடா இப்படி இருக்குன்ட்டு நான் எதுவுமே கேட்கல, இதை பற்றி அவங்ககிட்டையும் கேட்கல. கேட்டது வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அவங்க தான் கேட்டாங்க, புது கார் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு. காசை பற்றி அவங்க யோசிக்கவும் இல்லை. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வண்டி. திருச்சி வரைக்கும் ஒரு ஆக்டிங் டிரைவராக போயிட்டு இருந்தேன் நான். எனக்கு நிறைய பேர் இதை கால் பண்ணணுமே கொஞ்சம் இது கோவம் வர மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். பேசிட்டு கார் கொடுத்துட்டாங்களா, நான் வந்து அதுக்கு ரூடாக பேசணும், அந்த மாதிரி தான் பேசினேன். எனக்கு தெரியும் நல்லா. கார் கொடுத்துட்டாங்க, இல்லை கொடுக்கல, எப்போ தரேன் இருக்காங்க, தருவாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் அந்த நெகட்டிவான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அப்படியே மெர்ச் பண்ணி அதை வந்து நியூஸில் போட்டார். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்கிட்ட கார் வந்துடுச்சு. தப்பான சில விஷயங்கள் மாறிடுச்சு. நடந்தது நடக்கலை அப்படின்ற மாதிரி பேசுனதும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு செஞ்சவங்களை வந்து நம்ம அவ பேர் வாங்கி கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்து ஒரு ரசிகராக தான் போனோம். ரசிகராக வந்து கட்சியில் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம், அதனால் போயிருந்தோம். போய் நம்ம இந்த மாதிரி பொதுச் செயலாளர் வர்றாங்க, கொடிக்கம்பம்லாம் நடுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஆல்ரெடி சென்னை மீட்டிங்கில் வந்து இதெல்லாம் பார்க்க முடியல. சரிங்க, நம்ம மதுரையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிருந்தோம். போன இடத்துல வந்து பார்த்தோம்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. வண்டி நிப்பாட்டி இருந்தோம், எதிர்பாராத விதமாக நடந்தது தான் இதெல்லாம் வந்து ஒரு இன்சிடென்ட்டு தான். சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து பேசினாங்க, நிறைய பேர் ஆறுதல் சொன்னாங்க, நிறைய பேர் அந்த இடத்துலேயே முக்கியமானவங்கள பேசினாங்க, தலைமையிலிருந்து வரைக்கும் பேசினாங்க. நம்மக்கிட்ட துணை பொதுச் செயலாளர் நேரடியாக வந்து பேசினாங்க, நம்ம லோக்கல் மாவட்ட செயலாளர் வந்து நேரடியாக பேசினாங்க, ஆறுதல் சொன்னாங்க. வண்டி விழுந்துச்சு அப்படின்றதுக்கான என்ன வேணுமோ உங்களுக்கு பண்ணித்தரோம், நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டியில் யாருக்கும் அடிபடல, இல்லை வண்டி தானே போச்சு, வண்டியை ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கி தந்துடுறோம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஓகே, நான் அந்த இடத்த விட்டு வண்டி எடுத்து ஒரு இடத்துல ஓரமாக வச்சுட்டாங்க. அப்புறம் மறுநாள் மாநாடு, நல்ல பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெருசாக நடந்த ஒரு மாநாடு. மறுநாள் மாநாடு முடிஞ்சு ஒரு மறுநாள் ஒரு 2 நாள் இருக்கும், வந்து ஃபோனில் பேசினாங்க. பேசி நம்ம உசிலம்பட்டி மாவட்ட செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளர் SOP விஜய் மகாலிங்கம் வந்து நம்மகிட்ட வீட்டில் வந்து பேசிட்டு போனார். இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், வண்டி வேணாம், உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் எதுனாலும் அப்படின்ட்டு, ஃபினான்ஷியலானாலும் சரி எதுனாலும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னவங்க. மறுநாளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, வண்டி வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு வண்டி வேணும், நான் ஆல்ரெடி என் வண்டி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன், எனக்கு அதே மாதிரி வேணும்னா அப்போ உங்களுக்கு புது வண்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. புது வண்டினா அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக இப்போ கிறிஸ்டாலாம் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நான் எனக்கு பிடிச்ச வண்டி நான் சொல்கிறேன், எனக்கு அது புது வண்டியா பழைய வண்டியெல்லாம் தெரியாது,
காசை பற்றி அவங்க யோசிக்கவும் இல்லை. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வண்டி. எனக்கு வந்து இனோவா தான் பிடிக்கும். நான் இனோவா லவர். எனக்கு இனோவா தான் பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி. எனக்கு வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் வண்டி இருக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் கோரிக்கை வச்சேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே முடிவு பண்ணுங்கள், நல்ல வண்டியாக பார்த்து நீங்களே சொல்லுங்கள், அதுக்கான பட்ஜெட்டை வந்து நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 நாளுக்குள்ளே வந்து சம்மந்தப்பட்டவங்க நிர்வாகிகள் வந்து வண்டியை பார்த்துட்டு ஒரு சம் அமௌண்ட் வந்து வண்டியோட பாதி அமௌண்ட்டை வந்து அட்வான்ஸாக போட்டு வண்டி கன்ஃபார்ம் பண்ணி வைங்க, நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு 10 நாளுக்குள்ளேயே வண்டியை செட்டில்மெண்ட் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு சில ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு, ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு, நேம் ட்ரான்ஸ்ஃபரு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வண்டியை டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் அதுக்குள்ளே திருச்சி பிரச்சாரம் வந்துருச்சு. எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, தலைவர் கையால் வாங்கணும், தலைவரை பார்க்கணும். இந்த ஒரு தருணத்திலே தலைவரை பார்த்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு பார்த்தோம். இருக்க நெருக்கடியில் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாச்சு. ஒன்றும் பிரச்சனை, நாளை அப்படின்னா என்றைக்கா இருந்தாலும் நம்ம போய் கட்சி நிர்வாகி தானே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். விழுந்துருச்சு, இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், இந்த இன்சிடெண்ட்டை எப்படி நம்ம சரி கட்ட போகிறோம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பொருளாகவே எனக்கு கிடச்சிச்சு. என்ன, அந்த இது வந்து பெஸ்ட்டு கார். இது வந்து எனக்கு அதை விட கொஞ்சம் சந்தோஷமான ஒரு காராக அமைஞ்சிருக்கு. சொல்லணும் அப்படின்னா இது எனக்கு கிஃப்ட்டு, எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதுவும் தளபதியை பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு கிஃப்ட்டு. அவங்க கையால் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஒரு டிவிக்கே சார்பாக கொடுத்த கார் அப்படின்றனால நான் இதை ரொம்ப பெருமையாக இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கார் வந்த தருணம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வாங்கினது அந்த என்ன அப்படின்னா, அந்த வண்டியில் அந்த D5 அப்படின்ற நம்பர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வண்டியில் பார்த்தோன்னே பிடிச்சது. வந்து எல்லோரும் என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு வந்து அந்த வண்டியில் வந்து D5 அப்படின்ற அந்த நம்பர் தான். தினேஷ் அப்படின்றது என்னோடய பேர், 5 அப்படின்றது என்னோடய டேட் ஆஃப் பர்த்து. அதனால எனக்கு அந்த D0005 அப்படின்றதுனால எடுத்தேன். இன்னொன்று மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குன்றதுக்காக ஒரு 8 months அந்த ஓனரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த வண்டி வாங்கினதுன்னா எனக்கு எல்லாம் ரெடியாகி எல்லாத்திட்டையும் சொல்லி வீட்டில் சொல்லி எனக்கு அந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு அப்படி. இப்போ இவங்ககிட்ட கேட்ட மாதிரி எனக்கு அந்த வண்டி தான் பிடிச்சிருக்கணுன்னே வீட்டில் எல்லோரும் இருக்க ஜுவல்ஸு அது இதுன்னு வந்து கையில் கடைசியிலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா பத்தலை அந்த கார் எடுக்கிறதுக்கு. எடுத்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, பத்தலை. அப்புறம் இன்ட்ரெஸ்ட்க்கு அங்கே இங்கேன்னு வாங்கி எனக்குன்னு ஒரு காரு அடையாளம் அப்படின்றதுக்காக இந்த கார் வாங்கினேன். அது இவ்வளோ பெரிய அடையாளத்தை கொடுக்குன்றது நான் எதிர்பார்க்கல. எப்பயும் நான் இது நாள் வரைக்கும் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு 13 வருஷமாக நான் டிரைவிங்கில் இருக்கேன். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி வந்து அடிப்பாங்க, சைடில் வந்து விழுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கேன். கண்ணுக்கு முன்னாடி விபத்து நடக்க நேரிடும். அதில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நம்மளோட கண்ட்ரோலில் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டுலாம் போய் எடுத்துகிட்டுலாம் போயிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து அன்றைக்கி காலையில் இங்கேருந்து கிளம்புற லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது டவுனுக்குள்ளே வந்து ஒருத்தரை இடிச்சிட்டேன். முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு காரில் இடித்து எனக்கு அப்பயும் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மேலேயும் இருக்குது, என் மேலேயும் இருக்குது. என்னென்னா போயிட்டு இருக்கும்போதே சடனாக நிப்பாட்டினது அவர் மேலே தப்பு. அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கக்கூடாது, அது என் மேலே தப்பு. அது ரெண்டுமே அது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அவருக்கு ஒரு அந்த வண்டியை சரி பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம ஒரு ஆர்வத்தில் இருக்கும்ல, நம்ம மாதிரி ஒரு சிலர் வெளியே இருந்து வந்தவங்கலாம் இந்த மாதிரி மதுரையில் நடக்கணுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்க, இன்றைக்கே ஒரு இவர் வராரு, நம்ம பொதுச் செயலாளர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறோம். போயிட்டு இன்றைக்கி கொடி நடுறாங்க, நாளைக்கு போனால் இந்த க்ரௌடில் வந்து நம்ம இந்த இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது அப்படின்றக்காக போய் நிப்பாட்டியிருந்தோம். ஆக்சுவலாக நான் போனோடனே நிப்பாட்டியிருந்த இடம் வந்து வேறு. இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து சப்போஸ் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை, வண்டி வந்து கண்ணு முன்னாடியே இருக்கணும். எனக்கு வந்து எங்கேனாலும் வீட்டில் பார்த்தோம்னாலும் கண்ணு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவையாச்சும் தூங்கினாலும் நைட்டில் நடுச்சாமத்தில் எந்திரிச்சாச்சும் போய் வண்டியை 2-3 தடவை வந்து பார்த்துருவேன் நான் நைட்டு தூக்கத்தில். வண்டி சேஃப்டியாக இருக்கான்னு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம்ல. ஏன்னா நம்ம ரொம்ப விரும்பி வாங்கின ஒரு பொருள், யாரும் ஒரு இடிச்சிடக்கூடாது, யாரும் எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, எதுவும் வெளியே இருக்க பொருளை யாரும் சேதப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் வண்டி மேலே ஒரு ஃபோக்கஸ் இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. எல்லாருக்கும் இருக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி, நம்மளுக்கும் அதே மாதிரி தான். நம்ம மட்டும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு பொருள் மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தோம்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்ல, சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும், நம்ம அதை பத்திரமா வச்சுக்கணும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நான் வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்திருந்தேன், கேரளா வரைக்கும் போயிட்டு வந்து சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வண்டிக்குள்ளே தூங்குவோம், இவங்க போயிட்டு வரட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஒரு வீட்டிலேருந்து ஒய்ஃப்டேருந்து கால் வருது,
வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டேன்டா மாநாட்டுக்கு. சரி சாப்பிட்டீங்களா? இல்லை இன்னும் சாப்பிடல. காலையில வீட்டில் சாப்பிடாம போயிட்டீங்க அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு பார்த்து. சரி போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, வெயில் அடிக்குது இருக்கட்டும், வண்டியிலே ஏசியில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்ல போயிட்டு வாங்க, ஒரு ஜூஸ் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வாங்க போய் சில்லுன்னு, வண்டியில் ஏசியில் உட்காராதீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லவும் சரி 2 தடவை ப்ரெஷர் பண்ண, 3ஆவது தடவையும் ப்ரெஷர் பண்ணாங்க, இறங்கி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நான் இவ்வளோ சொல்கிறாங்களேன்ட்டு டக்குன்னு வண்டி ஏசிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கி ஒரு 10 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன். போனோடனே ஐயோ ஃபோனை வச்சுட்டோமே அப்படின்ட்டு எடுக்க போகிறேன். டேஷ்போர்டு மேலே ஃபோன் இருந்துச்சு. எடுத்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு சவுண்டு கேட்டுருச்சு. அந்த கொடி போஸ்ட் விழுகும்போது எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தவும் மேலே பார்க்க தலைக்கு மேலே வர்ற மாதிரி இருந்துச்சு. அது நம்ம மேலே விழுகுதா இல்லை எந்த சைடு போகுதுன்னு அந்த டைரக்ஷன் பார்த்துக்கிட்டே கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏதாச்சும் இடிச்சு வேற பக்கம் போனாலும் போதும் அப்படின்ட்டு பக்கத்தில் கிரேன் நிற்கிது. சரி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே போகும்போது அது நமக்கு நேராக தான் வருதுன்ட்டு மேலே பார்த்துக்கிட்டே ஒரு 10 மீட்டர் போயிருப்பேன். வண்டியில் விழுந்துருச்சு. விழுந்தோடனே ஒரு சவுண்டு, பெரிய சவுண்டு, டம்முன்னு ஒரு பாம்பு வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி தெரியும் பார்த்தா என்னால் முடியல. என்னடா இவ்வளோ உத்து பார்த்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் என்ன சொல்ற அந்த இதை மறுபடியும் இப்போ மறக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம உள்ளே இருந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. உள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி என்ன ஆகுறது, நம்ம ஒரு சின்ன ஒரு ஆசைக்காக வந்து இப்படி ஃபேமிலியை கஷ்டப்படுத்தியிருப்போமோ அப்படின்னு ஒரு ஃபீல். ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப சேஃப்டியாக பார்த்தாங்க, ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. எல்லாமே ப்ரொசீஜர் பிரகாரம் அவங்க ஒருத்தர் அதுக்குன்னு 2-3 பேர் இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, சேஃபாக இருக்கீங்களான்னு தான் கேட்டாங்க. என்னவா இருக்கீங்களா அப்புறம் தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனில் வந்து நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி கட்சியில் பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் தாராளமாக தைரியமாக வீட்டுக்கு போங்க, தலைவர் உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நிறையா கால் வந்துச்சு. அதனால எனக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் பேச மனநிலை இல்லை. அதனால நான் அப்படியே வண்டியை வீட்டில் அங்கேயே ஆமாம் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும். 2 மணிக்கு விழுகுது, ஒரு 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் கிளம்பி வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நியூஸில் அது இதுன்னும் போது, ஏன்னா நம்ம அந்த ஸ்பாட்டில் என்ன பேசுகிறோம் அப்படின்றதும் பிரச்சனை. ஏன்னா இழந்தது நம்ம, அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசும்போது யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இது வந்து நம்ம தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய கட்சியோட எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கட்சியான இது அவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாதுன்றக்காக நம்ம சரி வேணாம், நம்மளுக்கு அவங்க முக்கியமான ஆள் பேசிட்டாங்கல்ல, அந்த ஒரு தைரியத்தில் சரின்ட்டு அப்படி கிளம்பி வந்தாச்சு. வந்து நான் வீட்டில் ஒரு 5-6 மணிக்கு வந்து பார்க்குறேன், வீடு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாரும் பார்த்து அழுதாங்க ஃபஸ்ட்டு. அழுதுட்டு சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குன்னு. அப்புறம் எப்பயும் போல் ஃபார்மாலிட்டிஸு கொஞ்சம் சின்ன சாஸ்திரங்கள்லாம் இருக்கும், அந்த திருஷ்டி கழிக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் இருந்த சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. வந்து பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு பார்த்துக்கலாம், வண்டி தானே போனால் போயிட்டு போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்குள்ள அந்த உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. எனக்கு இப்போ லோக்கலில் வந்து ஃபுல்லாக எனக்கு A to Z எல்லாமே பண்ண வந்து விஜய் மகாலிங்கம், SOP விஜய் மகாலிங்கம் சொல்லிட்டு நம்ம மேற்கு மாவட்ட செயலாளர். அவர் தான் ஃபுல்லாக எல்லாமே A to Z. நான் ஃபோன் பண்ணுறேன்ல, அவங்க டெய்லி ஃபோன் பண்ணிடுவாங்க, என்னப்பா என்ன பண்ணுறீங்கன்னு டெய்லி கால் பண்ணிடுவாங்க. அதாவது என்னென்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் ஒரு ஆக்டிங் டிரைவராக போயிட்டு இருந்தேன் நான். ஒரு முக்கியமான ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு நிறைய பிரச்சனையில் இருந்தவர், இந்த மாதிரி ரோடு ஆக்சிடெண்ட்டில் நிறைய பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து நீ வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நாங்கள் திருச்சி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் கால் பண்ணுறாரு. கட்சியிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினார். சொல்லுங்கள் பிரதர் என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கு நிறைய பேர் இதை கால் பண்ணணுமே கொஞ்சம் இது கோபம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதாவது கோபம்ன்ற விட நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபோன் பேசி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இல்லைங்க யார் பேசுகிறது என்னன்னு சொன்னேன், இந்த மாதிரி நான் உசிலம்பட்டியிலேருந்து பேசுகிறேன், சொல்லுங்கண்ணா என்ன விஷயம், கார் கொடுத்துட்டாங்க. அவர் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். பேசிட்டு கார் கொடுத்துட்டாங்களா, நான் வந்து அதுக்கு இந்த ஆப்போசிட்டாக ஒரு ரூடாக பேசுவோம்ல அந்த மாதிரி தான் பேசுனேன், எனக்கு தெரியும் நல்லா. கார் கொடுத்துட்டாங்க, இல்லை கொடுக்கல, எப்போ தரேன்னு இருக்காங்க, தருவாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் அந்த நெகட்டிவான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அப்படியே மெர்ச் பண்ணி அதை வந்து நியூஸில் போட்டார்.
ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்கிட்ட கார் வந்துருச்சு. அவர் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட கார் வந்துருச்சு. சும்மா யாரோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்படி பேசிட்டேன். நான் பார்த்தா அவர் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நியூஸில் வந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு. அதனால அன்னைக்கு போய் மறுப்பு செய்தி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. இல்லை, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கேட்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு. ஒரு 10 நாள்லேயே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு ஒரு 10 நாள் 12 நாள்லேயே வண்டி நம்ம கஸ்டடிக்கு வந்துருச்சு. அவங்ககிட்ட நானும் கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, இதை வந்து ஆல்ரெடி இப்படி வண்டி விழுந்ததுவே ரொம்ப ட்ரெண்ட் ஆகி ரொம்ப வெளியே எங்கேயும் தலை காட்ட முடியல. ஒரு டீ குடிக்க கூட போக முடியல. எங்கே போனாலும் ஆனால் நீங்கள் தானே அந்த டிவிக்கே மாநாட்டில் உங்கள் வண்டி தானே அப்படின்னு கேட்டு கேட்டு எனக்கு அது ஒரு மாதிரி இதாச்சு. நம்ம வந்து யார்கிட்டையும் வந்து அதிகமாகலாம் வந்து பாப்புலராக இருக்குன்னு நினைக்க மாட்டோம். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். அதை இன்சிடென்ட் கேட்க கேட்க நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆகவும் நான் என்ன பண்ணிட்டேன், இது வெளியே யாருக்கு தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்றக்காக நான் என்ன பண்ணிட்டேன், சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசி வச்சுட்டேன் நான். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன, தலைவர் கையால் வாங்கணும் அப்படின்றக்காக. அதாவது வண்டி விழுந்துச்சு, மறுநாள் அன்னைக்கேவும் ஒரு எடிட் பண்ணி ஒன்று போடுறாங்க, தலைவர் 20 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், அடுத்த இன்னொரு நியூஸ் வருது. இனோவா கிறிஸ்டாவில் வந்து ஒரு கொடி போஸ்ட்டு, டிவிக்கு போஸ்ட்டு போட்டு தலைவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி, இந்த உடஞ்ச கார் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று எடிட் பண்ணி போட்டாங்க. எல்லாரும் இது பண்ணவும் எனக்கு என்னடா இப்படி இருக்குன்ட்டு நான் எதுவுமே கேட்கல, இதை பற்றி அவங்ககிட்டையும் கேட்கல. ஆனால் கேட்டது வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அவங்க தான் கேட்டாங்க, புது கார் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு புது கார் இல்லை, சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைவர் எதனாலும் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. நஷ்ட ஈடு, இதை காம்பன்சேஷன் வேணால் கேட்கலாமே தவிர அதுக்கு பதிலாக வந்து எனக்கு மனசில் இருக்க ஆசை இல்லாமல் கேட்கக்கூடாதுல்ல. அதாவது எனக்கு வந்து என் வண்டி அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். வண்டி பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிச்சு, ட்ரையல் பாருங்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்தோன்னு கேட்டார், நீங்கள் அந்த விஜய் மாநாட்டெலாம்? ஆமாண்ணே, என்னோட கார் தான் அப்படின்னு. என்ன உங்களுக்கு கார் கொடுத்துருங்க? இல்லைண்ணே, அது வந்து வேணான்னு சொல்லிட்டோம், எனக்கு இனோவா தான் வேணும், அதுதான் உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னு யூடியூப்பில் பார்த்தோன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னு. நாங்கள் யூடியூப்பில் பார்த்த வண்டி அங்கே நின்றுருந்துச்சு. போய் சாவியை வாங்கிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோம். வண்டி எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோன்னே பிடிச்சிக்கிச்சு. வண்டி வந்து என் வண்டியில் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த சொஃபிஸ்டிகேட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ சொகுசாக இருந்துச்சு. என் வண்டியில் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு எனக்கு அந்த காரை பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சிட்டு மறுபடியும் என் ஒய்ஃபோட அண்ணன் ஒருத்தர் வெளியே போயிருந்தார். அவரையும் வர சொல்லி, ஏன்னா அவருக்கு ஃபுல்லாக தெரியும் வெஹிக்கிளை பற்றி, அவரையும் வர வச்சு ஓட்டி பார்த்தோம். ஓட்டி பார்த்துட்டு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, வண்டி நம்பர் சேமாக, அந்த வண்டி எப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நம்பரும் அமைஞ்சிக்கிச்சு, வண்டி அமைஞ்சிக்கிச்சு. நீ நம்ம தேடி ரிஸ்க் எடுக்க வேணாம், அவங்களுக்கும் கஷ்டப்படுத்த வேண்டாம், கொஞ்சம் வண்டியை இதை ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே பண்ணோன்னே நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கு பதில் வேற ஒருத்தர் அவங்க அனுப்பி வச்சாங்க. நிர்வாகி ஒருத்தர் வந்து மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. வந்து அவங்க டைரெக்டாகவே வந்து பேசினாங்க. வந்து பேசிட்டு, ஓகே இந்த காரை வந்து நீங்கள் எங்களுக்கு புக் பண்ணி வச்சுருங்க, நாளைக்கு முக்கியமான நாள் வருவாங்க, வந்து அட்வான்ஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு ஒரு 2 நாள்லேயே அட்வான்ஸ் போட்டாங்க. எனக்கு என்னென்னா, இது விஷயமா வந்து நிறைய பொய்யான விஷயங்கள் வரும். அதாவது என்ன, தப்பான சில விஷயங்கள் மாறிடுச்சு. நடந்தது நடக்கலை அப்படின்ற மாதிரி பேசுனதும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறது தான் நம்மளுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு செஞ்சவங்களை வந்து நம்ம அவ பேர் வாங்கி கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755 0030 222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.